எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். லதாலயம் கருணா அவர்கள் எழுதி நாதன் பதிப்பகம் வெளியிட்டுள்ள பிரிந்தும் பிரியாமல் நாவல் வெளியீட்டுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள இயக்குனர் சி ராமசாமி அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியுடன் மேடையில் இருக்கிறேன். திரைப்பட வசனகர்த்தா பாடலாசிரியர் எழுத்தாளர் திரு பிருந்தா சாரதி அவர்களை மேடையில் வருமாறு அழைக்கிறேன். எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்களை மேடையில் வருமாறு எழுத்தாளர் விமர்சகர் திரு முபின் சாதிகா அவர்களை மேடையில் வருமாறு அழைக்கிறேன். எழுத்தாளர் இயக்குனர் திரு குமார் அவர்களை மேடையில் வருமாறு அழைக்கிறேன். அவர் குமார் இது ஒரு சேர் இன்னொரு சேர் ஒரு சேருக்கு முன்னாடி எடுத்துருவோம். இங்கே இங்கே சேர் போதும். இங்கே இருக்க சேர் இங்கே எடுத்து பரவாயில்ல. இந்த விழாவின் நாயகரும் எழுத்தாளருமான திரு லதாலயம் கருணா அவர்களை உங்கள் பலத்த கரவலுடன் சம்பிரதாயமாக எல்லாரையும் நான் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். எனக்கு நாதன் பதிப்பகம் மூலமாக வாங்க உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. ஒரு எழுத்தாளராக இயக்குனராக நான் பல மேடைகளில் போயிருந்தாலும் என்னுடைய பதிப்பகத்துக்காக ஒரு விழா நடத்தும் போது நான் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறதையும் இந்த மாதிரி விருந்தினரை வரவழைக்கிறதையும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் பொறுப்பை இப்போ தான் நான் உணர்கிறேன். அது எவ்வளோ சிரமமான பொறுப்புன்ட்டு. ஏன்னா எவ்வளோ புத்தகங்கள் வெளியிட்டிருந்தாலும் நான் இந்த புத்தகத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு, இந்த நிகழ்ச்சிக்கு என்ன தனி சிறப்புன்னா, நான் பதிப்பகம் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 50 புத்தகங்கள் வெளியிட்டிருந்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா நானாக தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட எழுத்தாளர்களை நானாக அவங்கக்கிட்ட கேட்டு அல்லது எனது புத்தகங்கள் எல்லாம் என்னுடைய அவங்ககிட்ட கேட்டு வாங்கி தான் பிரபல எழுத்தாளர்கள் ஏன்னா புது புத்தகங்கள் இது வரைக்கும் போட்டதில்லை, புது எழுத்தாளர்கள் இது வரைக்கும் அறிமுகப்படுத்துனதில்லை, ஈவன் கவிதைகள் கூட அறிமுகப்படுத்துது. ஏன் காரணம்னா, பதிப்பகம் நடத்துறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை, பதிப்பகம் நடத்துறது இந்த காலத்தில் அது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்குது. ஏன்னா என் கூட படிப்பு ஆரம்பித்த நிறைய பேர் இன்றைக்கி வழியில் நிறைய பேர் இல்லை. இந்த 10 வருஷத்தில் நான் ஆரம்பித்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்தில் 50 புத்தகம் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு 100 சிறந்த புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் நான் துவக்கினேன். எதனால் நான் பல வேலைகள் பண்ணுறேன். நம்ம எழுத்தாளராக இருக்கோம், ஃபுல்லாக நடிக்கிறோம், அப்புறம் படத்தை இயக்குறோம், அப்புறம் வசனம் எழுதுகிறோம், எல்லாம் இருந்தாலும் ஏன் இந்த பதிப்பகத்தை துவக்கணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. பதிப்பகன்றது ஒரு பண்பாட்டு செயல்பாடு. அதை நான் எப்போ உணர்ந்தேன்னா, செம்மொழி சிற்பிகள் அப்படின்ற ஒரு நூலை செம்மொழி மாநாட்டுக்காக நான் எழுதும்போது 100 தமிழர்களுடைய வாழ்க்கையை எழுதும்போது யார் யாரெல்லாம் இந்த தமிழ் தொண்டாற்றினாங்க அப்படின்னு எழுதும்போது இந்த தமிழ் வளர்ச்சிக்கு காரணமே பதிப்பகங்கள் தான். இந்த பதிப்பகங்கள் இல்லைன்னா தமிழ் இன்னும் எப்போ செத்து போயிருக்கும். அவ்வளோ எழுதுறதெல்லாம் எப்படி போய் மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம். ஓலைச்சுவடியில் அந்த காலத்தில் எழுதுனாங்க, பல பேர் படித்தாங்க போனாங்க. ஆனால் இந்த ஓலைச்சுவடியில் தேடி கண்டுபிடிச்சி புத்தகமாக ஒரு ஆக்கிற ஒரு பணியில் ஒருத்தர் யாராவது செய்யலைன்னா இந்நேரம் நமக்கு இந்த கல்வி அறிவு, இந்த முன்னேற்றம் எதுவுமே கிடச்சிருக்காது. அப்போது அந்த பதிப்பகத்துக்காக இந்த ஓவிய சாமிநாதர்களும் மற்றும் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விதையாக போட்டு இந்த ஓலைச்சுவடியில் தேடி கண்டுபிடிச்சி அதை சரி பார்த்து
இது உண்மைதானா, இது பொய்யா, இடைச்செருகளா அப்படின்னு கண்டுபிடிச்சி அது ஒரு பெரிய ஒரு அதனால் பேரும் பெருசாக இருக்காது. ஆனால் இதுதான் அந்த உண்மை. அந்த 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 வேலையை செய்யலைன்னா இன்றைக்கி இத்தனை நூலகங்கள் கிடையாது, இத்தனை பல்கலைக்கழகங்கள் கிடையாது, இத்தனை தமிழ்ன்ற 2000 வருஷத்துக்கு பெருமைகள் எதுவுமே கிடையாது. அப்போது அந்த செய்த வேலை, அந்த சொற்களை பல நூற்றாண்டு காலமாக ஓலைச்சுவடிகளில் கடந்து வந்த சொற்களை அதை வந்து அச்சுக்கு மாற்றி அதை ஒருத்தன் சரித்து பிழை திருத்தி ப்ரூஃப் பார்த்து அதை வந்து ஒருத்தன் எடுத்து ஒரு எழுத்து அச்சுக்கு ஏறும்போது அந்த எழுத்துல ஏறுற அந்த வார்த்தை வந்து அடுத்த 2, 20, 30 வருடங்களில் பல பேருடைய மனசில் போய் தைச்சி விதையாக மாதிரி அது பல்வேறு அதிர்வுகள் உருவாக்க போகுது. ஒரு அச்சுக்கு மாறும்போது மிகப்பெரிய அதுதான் வந்து இந்த சமூகத்தை இயக்குகிறது, இந்த சமூகத்தை வந்து உருவாக்குகிறது, இந்த சமூக செயல்பாடுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த மொழியின் மிகச்சிறந்த செயல்பாடான இந்த பதிப்புத்துறை தான். அப்படிப்பட்ட பதிப்புத்துறையை பண்பாட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு சமூக இயக்கங்களுக்கு பின்னால் இருந்து எந்தவித இந்த படத்துலையோ ஏதோ ஒரு படத்தில் பார்ப்பேன், 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லேயோ பென்ஹர்லேயோ திடீர்னு ஒரு கப்பலில் கப்பாங்க 100 பேர் வந்து படகு ஓட்டுவாங்க. இந்த படகை ஓட்டுறது பார்க்கும்போது எல்லாம் வந்து சார்லஸ் ஹஸ்டன் வந்து அந்த படகு அவனும் கூட வந்து நிறைய பேர் அடிமைகள் வந்து ஓட்டுவாங்க. அந்த படகு வெளியில் யாருக்கு படகு ஜாலியாக போய் நடிச்சிட்டு போங்க, ஆனால் வந்து உள்ளே வந்து அத்தனை பேர் வந்து அந்த படகை ஓட்டுறது. அந்த காலத்தில் எங்கள் மோட்டர்லாம் அந்த படம் அந்த மாதிரியான வேலைகளை வந்து வெளியுலகத்து தெரியாமல் வந்து கடுமையான பணிகளை செஞ்சது தான் இந்த சமூகம் இயங்கியிருக்கு. அப்படிப்பட்ட பணியில் ஒன்று நம்ம வந்து செய்யணும். அப்போ வந்து எதிர்கால சமூகத்துக்கு ஒரு நல்ல புத்தகங்கள் அடையாளம் கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான். அதே சமயத்தில் நம்ம நல்ல புத்தகம் போடுறோன்னு சொல்லிட்டு நான் சம்பாதிக்கிறதே கொஞ்சம் தான் சினிமாவில் நம்ம அதையும் நம்ம வந்து போட்டு கேட்கக்கூடாது அப்படின்றதால ரொம்ப கவனமாக வந்து, ஏன்னா லைப்ரரி ஆர்டரும் இல்லை சுத்தமாக. என் புத்தகங்கள் இது வரைக்கும் 50 புத்தகங்கள் ஒரு புத்தகம் கூட எனக்கு லைப்ரரி ஆர்டர் போகணுன்னா நீங்கள் உங்கள் மானத்தை அடகு வைக்கணும், போய் கை கட்டி நிற்கணும், இல்லை வந்து கைவிட்டு கொடுக்கணும், இல்லைன்னா வேறு எதுவும் நடக்காது அப்படிங்கக்கூடிய மோசகரமான சூழல் கடந்த 10 ஆண்டுகளில் தான் இருந்துருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. ஏன்னா பதிப்பகம் நடத்தி அப்போ நான் வந்து ஒரு விசாரித்து பார்த்தப்போ இங்கே எத்தனை மந்திரி யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த இடம் மட்டும் கடைசி அங்கே மட்டும் வந்து பதிப்பகங்களில் நூலகங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறது. நூலக ஆர்டர் வச்சு இது நாள் வரைக்கும் பதிப்பகம் நடந்தது எனக்கு கம்மியாக. இப்போ இனி நூலக ஆர்டர்கள் வந்து இப்போ போய் நம்ம வந்து நம்ம நேர்மையாக இவ்வளோ தூரம் எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம அதுக்கு பதிவு நடத்தாமல் இருக்கலாம் அப்படின்றது. அப்போ வந்து அதை நம்பி வியாபாரம்ன்றது நம்ம இல்லை. அப்போ வந்து நல்ல தரமான புத்தகமாக செய்யணும், அது வாக்கிறவங்க வாங்கினாங்க. 2 நாளுக்கு முன்னாடி நண்பர் சீனராமசாமிகிட்ட பேசும்போது ஒரு அருமையான விஷயம் சொன்ன. அப்படி அவங்க அம்மா சொன்ன வார்த்தை அவருக்கு சொன்னது. அவர் கஷ்டப்படும் போது அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை புலம்பியிருக்காரு. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அருமையான வார்த்தை வருங்க, பானை செஞ்சுட்டு வெயிலா தம்பி, தேவைப்படுறவன் வாங்கிட்டு போவான். அப்போ பானை செய்கிறது அவன் வேலை, பானை செய்கிறது தான் ஒரு வேலை. வெயிலில் தேவைப்படுறவன் வாங்கிட்டு போவான், அவ்வளோதான். விற்குதா விற்கிறது நீ கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அருமையான வார்த்தை. எனக்கு வந்து அது வந்து நான் இதை தத்துவமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் இது இவ்வளோ சுருக்கமாக, இவ்வளோ நயமாக, இவ்வளோ அழகாக கவிதை உண்மையிலே இது மிகச்சிறந்த கவிதை. ஒருத்தங்க வந்து அனுபவத்திலேருந்து தான் கவிதை வருன்றது அப்போ தான் உணர்த்துட்டேன். ஏன்னா வெயிலில் காய்ந்து இருக்கும், இன்னும் பழுத்து இன்னும் உரமாக வந்து அந்த பானை வந்து வெயிலில் இவ்வளோ அழகாக கவிதையாக சொல்லியிருக்கோம். 2 வரி தான். அப்படி நானும் வந்து பானை செஞ்சு வெயிலில் வச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து இதனால என்ன நிறைய புதிய எழுத்தாளர்கள் கேட்டால் கூட நான் நல்ல இதை விட நான் அவாய்ட் பண்ணுறேன். அப்படி இருக்கிறப்ப தான் வந்து இந்த சூழலில் தான் நான் முதல் முறையாக ஒரு புதிய எழுத்தாளரை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் தான் நம்ம லதாலயம் கருணா. வந்து ஏன் அவரை அறிமுகப்படுத்துகிறேன்னா, முதல் முறையாக நான் ஊட்டியில் தான் அவரை பார்க்குறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு திரைப்பட விழாவில் என்னவோ தெரியல, அவரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. ஏதோ ஒரு அம்சம் இவர்கிட்ட இருக்குது, ஏதோ ஒன்று அப்படின்ட்டு. என்ன கேட்டால் இது மாதிரி பெல்லில் வேலை செய்கிறேன், ஃபுல்லாக
இதில் வந்து அப்போ தான் பணியிலேருந்து ஓய்வு பெற்றீங்களேன்னு பணியில் இருந்துட்டுருங்க போல. இவர் ஏதோ ஒரு அம்சம் இருக்கார். இவர் வந்து நம்ம பார்க்குறவங்களாம் நம்ம சினிமாவில் இருக்கிறதால நமக்கு வந்து நடிக்கிற இது தான் பார்க்கல. ஏதோ ஒரு இந்த முகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு மட்டும். அதே சமயத்தில் அவருடைய பணிவு, அவருடைய பேசுகிற விதம் எல்லாமே இதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அவர்கிட்ட நானாக நீங்கள் வந்து அவர் பேசும்போது அவர்கிட்ட வெளிப்பட்ட சில விஷயங்கள், அவருடைய ரசனை, அவருடைய இதெல்லாம் பார்த்து அவருக்கும் அவர் இப்போது வாழ்கிற வாழ்க்கைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய ரசனையெல்லாம் இதுவாக நல்ல ஒரு இதுவாக இருக்கார். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அவர் ரெகுலரான ஒரு வழக்கமாக வரக்கூடிய ஒரு இதில் தான் இவர் வந்து ஒரு படைப்பாயாக ஒரு எழுத்தாளருக்குள்ள அம்சங்கள் இவர்கிட்ட இருக்க அப்படின்னு சொல்லி இவரை நான் தான் தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு. அப்புறம் நான் தொடர்ந்து என்கிட்ட அதை பற்றி எழுதுனா சின்ன சின்ன எழுதுனா பரவாயில்ல நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் தான் வம்படியாக ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று கொடுத்து அதை எழுத சொன்னேன். அப்புறம் வந்து இவருடைய எழுத்துக்கு தான் நம்ம வந்து 12 Angry Men ஒரு திரைக்கதையை வந்து தமிழில் வந்து முதல் முறையாக மொழிபெயர்த்தார். வந்து அந்த புக்கு வந்து திரைக்கதை மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறப்பான மொழிபெயர்ப்பு, ரொம்ப அதுவே நம்ம நல்ல ரீடரும் கூட அவர். அதற்கப்புறம் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு கவிதையெல்லாம் எழுதுகிறேன். அப்புறம் ஒரு திடீர்னு நிறையா அப்பப்போ எழுதுறது காமிப்பார். அப்புறம் தான் இந்த நாவல் எனக்கு அனுப்பிச்சார். பார்த்தோன்னே அப்போ தான் எனக்கு சரி இந்த நாவலை வந்து நம்ம பதிப்பிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அது வந்து முதல் முறையாக ஒரு புதிய ஏன்னா அறிமுகப்படுத்துகிற எழுத்தாளரை வந்து எல்லாம் புதிய எழுத்தாளர் எனக்கு ஒரு பதிப்பத்துற வேலை வந்து என்னென்னா வெறும் இருக்கிறதில்ல, புதிய ஆட்களை வந்து உருவாக்குறதும் புதிய ஆட்களை செயல்படுறதும் ஒரு பதிப்பத்துற முக்கியமான வேலை. சரி நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சரியான ஒருத்தர் கிடைச்சாரு அப்படின்ற மாதிரி நானும் நினச்சிக்கிட்டு அவரை வந்து எழுத சொல்ல. அது கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட்லி ஒரு 20 days தான். அவருடைய சுறுசுறுப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு இணையான ஒரு சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய நம்ம ஒன்றுன்னா அப்படி சர்ன்னு வேகத்தில் எழுதி முடிக்கக்கூடிய ஒரு அபாரமான சுறுசுறுப்பு எழுத்து பணியில். அதே மாதிரி எனக்கு அவரை பார்க்கும்போது என்னுடைய மறைந்த என்னுடைய தந்தையாரை பார்க்கக்கூடிய ஒரு அந்த இது எல்லாமே இருக்கும் எனக்கு. ஸோ அவருக்கு நம்ம வந்து இந்த புத்தகத்தை உருவாக்கி நம்ம வெளியிடணும்னு நினச்சா அப்போ தான் வந்து யாரெல்லாம் கூப்பிடலான்னு சொல்லியிருக்கும்போது அப்புறம் அவரு கேட்ட ஒரு பவா செல்லத்துறை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பவா செல்லத்துறையும் வரேன்னு சொல்லிட்டாரு. நேற்று வந்து அவருக்கு வந்து இந்த மதுரைக்கு போயிட்டு வந்து உடம்பு சரியில்லை. டாக்டர் சொல்லியிருந்தாங்களா, அதோ அவருக்கு வந்து ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத ரொம்ப அவர் வந்து அந்த சமயத்தில் இந்த அவசரப்பட்டு இதுக்கு போயிருக்காரு. வந்தப்போ அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை உடனே முந்தானி தீர வந்து டாக்டர் எச்சரித்தது காரணம் கொண்டு நீங்கள் பயணம் செய்யாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவரை வந்து சமீபத்தில் தான் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு சர்ஜரி அட்டாக் ஆகி அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஒரு அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு புத்தக கண்காட்சி அப்போலாம் அவர் வந்து மருத்துவமனையில் தான் இருந்தார். ஆனால் இப்போ அவர் எல்லாமே குணமாயிட்டார், எல்லாம் சரியாயிட்டார். அதுதான் அவரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் அவரும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருந்தார். அப்புறம் இவரும் ஆசைப்பட்டார். உடனே நான் பாபா கிட்ட கேட்டால் அவரும் ஒத்துக்கிட்டார். அவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க முடியலன்னு எனக்கு வருத்தம் தெரிவிச்சார். என்ன பண்ணுறது, பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய உடல் முக்கியம், நீங்கள் சொல்கிற கதைகள் வழி இன்னும் பல பேருக்கு வந்து இரவுகள் வந்து நல்ல இரவுகளாக மாறட்டும். ஏன்னா நிறைய பேர் கேட்குற இப்போ வந்து நிறைய பேர் பாபா சொல்கிறதுடைய கதையை கேட்டு தான் நிறைய பேர் வந்து படுக்கிறதுக்கான ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி அவருடைய ஏதோ ஒரு கதையை கேட்குறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவருடைய பணியும் வந்து முக்கியமான பணி. அதனால் வந்து இதை பற்றி கவலைப்படாதீங்க, கூட்டத்துக்கு வரதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் உடம்பு ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். அந்த வகையில் அவர் இடத்துலேருந்து இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியை வந்து அந்த எதேச்சியாக பேசும்போது சொன்ன வந்து எதுக்கும் இயக்குனர் சீனு ராமசாமியும் நானும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ன்றது சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் அதை தாண்டி வந்து மிகச்சிறந்த படைப்பாளி, எழுத்து கலைஞனும் கூட. அவர் மூலமாகவும் அவர் வந்து வெளியிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உடனே கேட்டேன், எந்த இதுவும் இல்லாமல் உடனே வந்து ஒத்துக்கிட்டார். உடனே அவருக்கு எல்லோரும் வந்து அதே மாதிரி இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னால், சீனு ராமசாமி அவருடைய கவிதை தொகுப்பு விரைவில் வரப்போகுது. வெறும் எழுத்தாளர் மட்டும் அல்ல, மிகச்சிறந்த ஒரு கவிஞர். நான் சமீபத்தில் படித்து வியந்த கவிதைகளுக்கு சொந்தக்காரர் சீனு ராமசாமி. யாருமே எதிர்பாராத ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து அவருடைய வரப்போகிற தொகுப்பு காத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு நான் தான் வந்து ஒரு முன்னுரை எழுதியிருக்கேன்.
முன்னுரை எழுதுனதால வந்து சொல்லலை, அது பார்த்து நானே வியந்து உடனே சொன்னேன். வந்து ஒரு மிகச்சிறந்த எப்படி ஒரு தீவிரமான படைப்புத் துறையில் இருக்கும்போது எப்படி அவர் வந்து கவிதை எழுதுறாருன்றது ஆச்சரியமான விஷயம். வந்து பிருந்தா சாரதிக்கு தெரியும், அவரும் கவிதை எழுதக்கூடியவர். அவர் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அது வந்து விரைவில் அடுத்து வரப்போ ஒரு தொகுப்பு வந்து முக்கியமான தொகுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஆட்களில் நான் நினச்சி பார்த்து நம்ம இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்கள். ஏன் பிருந்தா சாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னா, அவரும் எங்களை மாதிரி தான் எனக்கு சினிமா துறையிலிருந்து தான் தெரியும் யாராவது சொல்கிறது. அப்புறம் சினிமா துறையோட சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த நண்பர் ஃபஸ்ட்டு, அப்புறம் கவிஞர், பாடலாசிரியர், இயக்குனர், பல்வேறு வகைகள். தித்திக்குதுன்ற படத்தை இயக்கியிருக்கிறார். அது இல்லாமல் நிறைய அவர் கல்லூரி காலத்திலே கவிதைகள் எழுதி நிறைய கவிதை போட்டிகளில் கலந்து பரிசு வாங்கியிருக்காரு. வசனகர்த்தா, திரைப்பட வசனகர்த்தா வந்து ஆனந்தம் படத்துலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து லிங்குசாமியோட அனைத்து படங்களுக்கும் கைத்தட்டல் வைக்கக்கூடிய அத்தனை வசங்களும் பிருந்தா சாரதி அவர்கள் தான். வாழ்வியல் சார்ந்த வாழ்வியலின் அவலங்களை தங்களுடைய வார்த்தைகளில் சொல்லக்கூடிய கவிஞர். அது மட்டும் இல்லை, நான் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், பாலுமந்திர நிகழ்ச்சிகள் எது கூப்பிட்டாலும் வந்து உடனே வந்து ஏன்னா சினிமா ஆட்கள் தான் நாங்கள் எல்லோரும். ஆனால் வந்து சினிமா ஆட்களை நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறதுக்கு பெரிய சங்கடம் தான். ஆனால் சினிமா ஆட்கள் வரும்போது தான் அந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வரவேற்பது. எழுத்தாளர்களை நிறைய பேர் கூப்பிட்டா கூட வந்து சில பேர் வர்றாங்க. ஆனாலும் வந்து மக்கள் வந்து அதுக்கான ஒரு இலக்கியத்துக்கு ஒரு கவர் தேவைப்படுது. அட்டைப்படம் நல்லா இருந்தால் தான் புத்தகமே வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா பதிப்பகம் நடத்துகிற எனக்கு வந்து அதனுடைய பிரச்சனை தெரியுன்றதால ரொம்பவும் போலனாலும், ஆனால் வந்து எனக்கு தெரிந்த நண்பர்களை நம்ம அழைச்சா மதிப்பு இலக்கியத்தின் மீதும் எழுத்தின் மீதும் படைப்பின் மீதும் மரியாதையுள்ள, அதை மதிக்க தெரிந்த மனிதர்கள் வந்து நல்ல மனிதர்கள் இந்த அரங்கில் இருந்தால் அது இன்னும் கூடுதல் சிறப்பாக்கும் அப்படின்றதுக்காக அப்படி நினைக்கும்போது அந்த பிருந்தா சாரதி அவர்களது இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நினச்சேன். அவர் வந்ததுக்காக அவருக்கும் அவரையும் வருகைகள் வைக்கிறவங்க சார்பாளரை கண்டிக்கிறேன். அடுத்ததாக எழுத்தாளர் என் ஸ்ரீராமுடைய ஒரு நானும் அவரும் வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரே அறையில், என்னுடைய அறை நண்பர் தான் அவர். என்னுடைய அறை நண்பர் நான் சொல்கிற ஆட்கள் இல்லாத பொழுது கிட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பால்சுவந்தி மேன்ஷன், புகழ்பெற்ற பால்சுவந்தி மேன்ஷனில் அவர் என் ஸ்ரீராம் வந்து கொஞ்ச நாள் வந்து என் கூட தங்கியிருந்துறாரு. அப்போ தான் அவருடைய கதையும் சிறுகதைகள் எழுதி வந்து முதல் பரிசு இதோ ரெண்டுத்துலேயும் நான் என்னுடைய மேன்ஷன்கள் என்னுடைய காலத்துலேருந்து இருந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. அப்போ தான் ஒரு கதைகளை எழுத ஆரம்பிச்சார். அப்போ தான் ஒரு கலையாளியில் நான் என்னுடைய அறையில் இருக்கும்போது தான் அவருக்கு கலையாளியில் வந்து பரிசு கிடச்சிது. சிறந்த கதைக்கான வந்து பரிசு கிடச்சிது. அந்த கொங்கு பகுதியோட தமிழில் மிகச்சிறந்த சிறுகதைகளை, அந்த வாழ்வியல் சிறுகதைகளில் ரொம்ப துல்லியமாக விவரிக்கக்கூடிய ஒரு தன்மை அவருடைய கதைகள் இருக்கும். அந்த நிலப்பகுதியை வந்து எனக்கு தெரிஞ்சு நன்முக சுந்தரம், அவர் நாகம்மாள், அதுதான் வந்து அவருடைய கொங்கு பகுதியோடைய அடையாள எழுத்துன்னா அவர் தான் முதல்ல சொல்லுவாங்க. அதன் பிறகு இன்றைக்கு பெருமாள் முருகன் முதற்கொண்டு நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. இப்போ வாம்பு கொம்பலாம் அந்த இடத்துல வந்திருந்தாலும் வந்து வாழ்வை துல்லியம் அவருடைய சமீபத்தில் இந்த மாயாதீதம் தொகுப்பு குற்றவாளி ஒரு அடையாளம். அது பரவலாக நிறைய பேசப்படுது. சின்ன நாவல், எல்லோரும் அவசியம் படித்து பாருங்கள். மாயாதீதம் வந்து ஒரு அற்புதமான ஒரு நாவல். அது அந்த ரொம்ப அந்த பகுதி மக்களுடைய வாழ்வியலை ரொம்ப துல்லியமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக ஒரு பிரபஞ்சத்தில் அத்தனை பரிணாமங்களையும் உணர வைக்கக்கூடிய அளவுக்கான வல்லமை கொண்ட அவருடைய எழுத்து படைப்பு. நிறைய சிறுகதைகள் இருக்கிற அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் எனக்கு ஏன்னா அவர் குறுநாவல்ன்றதில் அவர் வந்ததற்கு நன்றி. அடுத்தது எழுத்தாளர் முபின் சாதிகா அவர்கள். முபின் சாதிகா வந்து அவங்களையும் நான் வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் அவங்க வந்து அடிப்படையில் ஒரு பெரிய படைப்பாளி மட்டும் இல்லாமல் சிந்தனாவாதியும் கூட. அவங்க தொடர்ந்து அந்த பின்னணித்து வானிலை நிறைய விமர்சனங்கள், அதுவும் அவங்களுடைய தனித்தன்மையை வந்து நிறைய அந்த கட்டுரைகளில் வந்து அந்த குறியியல் சார்ந்து நிறைய வந்து விஷயங்களை எழுதுறது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அரங்கில் பேசுகிறாங்க. அது வந்து
எளிதில் வசப்படக்கூடியாத எல்லாருக்கும் அந்த தன்மை வந்து அந்த எழுத்தும் அந்த பேச்சும் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை விளக்கக்கூடியது வந்து தத்துவம் சார்ந்த ஒரு உரையாடலை நிறுத்தக்கூடிய ஒரு கவிஞர் எழுத்தாளர். அவர் வந்து அவருடைய பார்வை எப்பவுமே தனித்தன்மையோட வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவர் நம்ம ஊடகவியலர் நிஜந்தன் அவருடைய சகோதரி அவர் வந்திருக்காரு, நிஜந்தன் அவர்களும் வந்திருக்காரு. அவங்க வந்து அவங்களுக்காக நீங்களாம் விட்டானுங்க ஒரு கைத்தட்டலாம் அவங்க வந்து சேர்த்துக்காங்க. இவர்களோடு என்னுடைய இயக்குனரும் எழுத்தாளர்னு என் குமார் அவர்கள். குமார் என்னுடைய ஜெராக்ஸ் அவர். இப்போ நான் வந்து இங்கே நம்ம சார்பாக ஒருத்தர் என் சார்பாக ஒருத்தர் பேசுனா அவர் தான். ஏன்னா அவர் வந்து நானும் அவர் வேறு கிடையாது. ஏன்னா வந்து 2 பேரும் வந்து அவர் ஒரு அடிப்படையில் எழுத்தாளர், அவர் ஒரு இயக்குனர். இப்போ தான் சமீபத்தில் கடந்த வருஷம் தான் அவருடைய முதல் கட்டுரை தொகுப்பு ஒன்று வெளியானது. அந்த நிகழ்ச்சிகளும் நான் போயிருந்தேன். நான் பார்த்ததில் மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகச்சிறந்த நண்பர். என்னுடைய ஏல் விஜயோட பட்டறையில் சென்றது அவருடைய எல்லா கதை விவாதத்துக்கும் இவர் வந்துவார். இவர் வந்து பார்த்திபன் எதை செய்யறது இவருடைய ஆலோசனை. பார்த்திபன் எப்பேற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியல. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் 1000 யோசிப்பார். அந்த 1000ல் 99 யோசனை வந்து இவர்கிட்ட கேட்டு சரி பார்த்துட்டு தான் செய்வார். அப்படின்னா இவர் எவ்வளோ பேர் ஆள் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர். அது நல்ல மனிதனுக்கு ஒரு விஷயம். நான் 2-3 கூட்டத்தை சொல்லிட்டேன், கிளிஷே வர நான் திரும்ப சொல்கிறேன். நாங்கள் தலைவாக்கு ஒரு டிஸ்கஷனுக்காக மும்பையில் போயிருக்கும்போது இவர் அதுக்கான விஷயம் என்ன, எல்லாம் கார் ஏறுறதுக்காக வெளியே வரோம். ஹோட்டல்லேருந்து ஹோட்டல்லேருந்து வெளியே வரோம். வந்தபோது பார்த்தா இவர் திடீர்னு பார்த்தா ஒரு கார் முன்னாடி இப்படி கை தட்டுறார். வந்து இது மாதிரி கயிறு தட்டுறேன். கார் கெடுது. டக்குன்னு பார்த்தா ஒரு குட்டி நாய் எழுந்து விடுது. வாங்கி பார்க்கலாம் எல்லோரும் நிறுத்திட்டு கை தட்டணும். ஏன்னா ஒவ்வொரு கார் நமக்கு தெரியாமல் காருக்கு அடிக்கல மிருகங்கள் இருக்கும். நம்ம ஒரு தடவை எப்பவுமே இது மாதிரி கைத்தட்டி பார்த்தோம்னா அது மிருகங்களுடைய இது அடிப்பட்டது இல்லை, அதனுடைய அதிர்ச்சி காப்பாற்றப்படுங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு இந்த நுண்ணறிவும் கொண்ட ஒரு மனிதர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அதே மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வுலையும் கில்லாடி. தெய்வ திருமகள் பார்த்துருப்பீங்க. இந்த வேலையை நான் முறையாக செஞ்சதே இல்லை. எந்த பதிப்பத்தும் கவனமாக வந்து செய்கிறேன். ஏன்னா ஒரு பதிப்பு நடத்தும் போது வந்து நமக்காக வர்றாங்க வந்தவங்களுக்கு நான் வந்து என்ன செய்வேன், நான் வந்து ஒரு படைப்பாளி எழுத்தாளன்றதால 2-3 லிட்டர் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், இயல்பாக இருக்கணும். ஆனால் இதெல்லாம் முறையாக செய்யணுன்றதால நமக்காக வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் நான் குறிப்பிட்டு செய்ய வேண்டியதுனால எழுதிட்டு வந்ததுனால பேசாமல் வந்து இன்றைக்கி உட்காந்து அவசரமாக உட்காந்து எழுதுனேன். இந்த வேலையை முடித்தாலே நான் நிம்மதியாக போய் அவங்க உட்கார அப்படி அடுத்து நீங்கள் வந்து பார்த்துங்க. அப்படி வந்து ஒரு சிறந்த மனிதர் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்மளோட உரையாடணும்னு நினச்சேன். இவங்க எல்லாம் வந்து மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பிரபலங்கள் வந்துருக்கீங்க. நிஜன் முருகேஷ் வந்து வந்திருக்காரு. எங்கள் முருகேஷ் அவர்கள் நிறைய பேர் எனக்கு டக்குன்னு நம்ம என்னுடைய பாலுமகேந்திரன் உலகத்துடைய சிறந்த உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து இது நிகழ்ச்சி தெரிஞ்சுங்க. அதுபோல் கருணாநிதி சாருடைய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கணிந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் துவக்க விஷயமாக எழுத்தாளரை அறிமுகப்படுத்தி ஒரு சின்ன சீனிராமசாமி அவர்கள் ஒரு சால்வை அளிக்கின்ற என் நாதன் பதிப்பு சார்பாக கேட்டுக்கிறேன். கிரீன் சால்வட் அவருடைய முதல் ராவல். அவரை வந்து இல்லை நீங்கள் அவர் உங்களுக்கு போடுவார். நான் பதிப்பவங்க சார்பாக வந்து இல்லை அவர் மொத்த வெளியிட்டு விட்டு அப்புறம் சின்ன கவர். அடுத்து புத்தக வெளியீட்டு விழா சீனிராமசாமி அவர்கள் வெளியிட பிருந்தா சாரதி அவர்கள் பெற்றுக்கொண்டார்.